நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற அன்பிற்கினிய ரீச் நிறுவனத்தின் நிறுவனர், இயக்குனர், அருமை நண்பர், அன்பு சகோதரர் நஞ்சுண்டேஸ்வரன் அவர்களுக்கும், நிகழ்ச்சியிலே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிற ரீச் நிறுவனத்தின் இயக்குனர் அவர்களுக்கும், இந்த நிறுவனத்தின் பல்வேறு நிலைகளிலே இருந்து செயலாற்றி கொண்டிருக்கிற ஆசிரியர்கள், பணியாளர்கள் மற்றும் அத்தனை பேருக்கும் இந்த பாராட்டு விழாவிலே பாராட்டை பெற இருக்கிற, விருதுகளை பெற இருக்கிற வெற்றியாளர்களுக்கும், வர இருக்கிற காலத்திலே வெற்றியை சாதிக்க துடித்து கொண்டிருக்கிற, சாதிக்கப் போகிற அன்பு மாணவர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி பார்ப்பதற்கு நெஞ்சம் நிறைகிற அளவிலே பங்கு பெறுகிற, கலந்து கொள்கிற அத்துணை பேரையும் மகிழ்ச்சியிலே திளைக்க செய்கிற ஒரு நல்ல நிகழ்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே எல்லோருக்கும் அடிப்படையாக, ஆணிவேராக இருக்கக்கூடியது வெற்றி என்கிற இலக்கை நோக்கிய பயணம். மிகப்பெரிய இலக்கை முன்னிறுத்தி அந்த இலக்கை சாதிக்க துடிக்கிற அந்த எண்ணத்தை அடிப்படையாக கொண்ட பயணம். அதில் இங்கே இருக்கிற அத்தனை பேருமே பங்கு பெறக்கூடியவர்கள் என்பது ஒரு பெரிய ஒற்றுமையாக இருக்கிறது. இங்கே இருக்கிற வெற்றியாளர்களுக்கு பாராட்டுவதற்கு வார்த்தைகள் இல்லை. எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அவர்களெல்லாம் இங்கே பின்னாடி அமர்ந்திருக்கிற மாணவர்களுக்கான முன்மாதிரி, வழிகாட்டல். அவர்களை பார்த்து நாமும் அந்த வெற்றியை பெற வேண்டும் என்ற அந்த உந்துதலை இங்கே இருக்கிற மாணவர்கள் பெறுகிறார்கள். முன்மாதிரியாக, வழிகாட்டியாக இந்த சமுதாயத்தில் விளங்கி கொண்டிருக்கிற, வெற்றி பெற்ற, இங்கே விருதுகளை பெற இருக்கிற அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும், தொடர்ந்து அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்கிற அந்த ஒரு வாழ்த்தையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வெற்றி என்பது சுலபமானதல்ல. கடுமையான சவால்கள் நிறைந்த வெற்றிக்குத்தான் மிகப்பெரிய அங்கீகாரமும் மரியாதையும் கிடைக்கிறது. இருக்கிறதுலே பெரிய போட்டி எது? அந்த போட்டிக்கு தான் ஒரு மனிதன் தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும். வெற்றியை சுவைப்பது என்பது அது மிகப்பெரிய அனுபவம், சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்காக மட்டுமே இந்த வாழ்க்கை என்பது அமையுமானால் நிச்சயமாக வாழ்க்கை சுவையானதாக இருக்கும். நான் என்னுடைய பள்ளி மாணவர்களுக்கு சொல்லுவேன், இலக்கு பெரிதாக இருக்க வேண்டும். இலக்கு என்பது, குறிக்கோள் என்பது நமது எண்ணத்திலே முழுமையாக வந்துவிட்டால் அதை நோக்கி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும், ஒவ்வொரு வினாடியும் மகிழ்ச்சியை பெற முடியும். வெற்றியை சுவைப்பதில் கிடைக்கிற மகிழ்ச்சியை காட்டிலும் வெற்றியை நோக்கி நகர்வதிலே ஒவ்வொரு வினாடியும் மகிழ்ச்சி கிடைக்கும் என்கிற அந்த எண்ணத்தை பதிவு செய்வேன். இங்கே இருக்கிற எதிர்கால வெற்றியாளர்களுக்கு, மாணவர்களுக்கு இந்த நேரத்திலே அந்த கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். உங்களுக்கு வெற்றி மிக அருகில் இருப்பது நீங்கள் உணர வேண்டிய ஒன்று. கவனமுடன் தொடர்ந்து வெற்றியை நோக்கி நீங்கள் நகரும்போது நிச்சயமாக நீங்கள் அதை எட்டிவிடுவீர்கள் என்ற நம்பிக்கையை உங்களிடத்திலே விதைப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த ஆண்டு நீட் தேர்வு மிக கடுமையான தேர்வாக அமைந்துவிட்டது. அந்த தேர்வை மாணவர்கள் சந்திக்கும் போது மிகப்பெரிய
எதிர்பாராத ஒரு டிசப்பாயின்மெண்ட், இவ்வளவு கடுமையாக இருக்கும்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி. என்னுடைய மாணவர்களுக்கு நான் சொல்லுவேன், அதைவிட கடுமையான கேள்வித்தாளுக்காக உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட கேள்வித்தாளை வரவேற்று அதை எதிர்கொள்வது என்பது உண்மையிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வெற்றியை தரும் என்று சொல்லுவேன். எனவே இங்கே இருக்கிற மாணவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, போட்டி எந்த அளவுக்கு கடுமையானதாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு வெற்றி சுவையாக இருக்கும் என்ற அடிப்படையிலே இந்த மாணவர்கள் இந்த தேர்வை அணுக வேண்டும், தங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். காம்பிடன்சி பேஸ்டு எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல நீங்கள் இப்போ படித்து கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்து, இது ஒரு விளையாட்டாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். கேம், ஒவ்வொரு கேள்வியும் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற சவால், அதை விளையாட்டு என்று நினைத்து வெற்றியை நோக்கி அந்த கேள்வியை அணுக வேண்டும். மருத்துவக் கல்லூரியிலே இடம் கிடைப்பது மட்டும் உங்களுடைய இலக்காக இருக்கக்கூடாது. 720 மதிப்பெண்கள் என்றால் அந்த 720 மதிப்பெண்ணையும் முழுமையாக வெற்றி பெற வேண்டும், அடைய வேண்டும், சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இங்கே இருக்கிற மாணவர்களுக்கு இருக்குமானால் நிச்சயமாக அவர்களுடைய வெற்றி தவிர்க்க முடியாத வெற்றியாக இருக்கும். தோல்விக்கான வாய்ப்பு என்பது 100% இருக்காது. சினிமா நடிகர் கமலஹாசன் அவர்களை ஒரு நேர்காணலில் கேட்குறாங்க, நீங்கள் இந்த நடிப்பு துறைக்கு வரலன்னா, சினிமா துறைக்கு வரலன்னா என்ன துறையில் நீங்கள் பயணிச்சிருப்பீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில், எந்த துறை என்பது முக்கியமல்ல, எந்த துறையாக இருந்தாலும், அது துப்புரவு பணியாக இருந்தாலும் நான் நம்பர் 1 இருப்பேன், முதலிடத்தில் இருப்பேன் அப்படின்னு சொன்னார். நம்ம செய்கிற வேலையில் 100% முழுமையான பங்களிப்பை அளிக்க வேண்டும். நம்மளுடைய முயற்சி முழுமையானதாக இருக்க வேண்டும், வெற்றி முழுமையானதாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் என்பது உங்களிடத்தில் இருக்குமானால், எண்ணம் போல் வாழ்வு, எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய் என்பார்கள். அதுபோல வெற்றி உங்களுடைய கைக்கு வந்து சேர்ந்துவிடும். வெற்றியாளர்களை பார்க்கும்போது எனக்கு பொறாமையாக இருக்கிறது. என்னுடைய கல்லூரி காலத்தில், என்னுடைய பள்ளி காலத்தில் நானும் ஒரு மருத்துவராக ஆக வேண்டும் என்ற ஒரு இலக்கோடு அந்த முயற்சியை செஞ்சேன். அப்போ இருந்த இடர்பாடுகளால் என்னால் அதை செய்ய முடியல, என்னை மீறிய சில இடர்பாடுகளால். ஆனால் என்னுடைய பள்ளியில் பயின்று பல நூறு மாணவர்கள் இன்று மருத்துவர்களாக இருக்கிறார்கள் என்பது எனக்கு கிடைத்திருக்கிற ஒரு சின்ன ஒரு ஆறுதல். வருங்காலத்திலே மேன்மேலும் மாணவர்களை வெற்றி பெறச் செய்வதிலே என்னுடைய முழு கவனத்தையும் வைத்திருக்கிறேன். அதுபோல இங்கே இருக்கிற வெற்றியாளர்கள் இந்த வெற்றியோடு அவர்களை நிறுத்தி கொள்ளாமல் தொடர்ந்து வருங்காலத்திலும் வெற்றியை நோக்கியே பயணிக்க வேண்டும். இப்போ எம்பிபிஎஸ் படிச்சுட்ருக்காங்க, அடுத்தது போஸ்ட் கிராஜுவேஷன் போயாகணும். அந்த பிஜி நீட்லேயும் அவங்க வெற்றி பெற வேண்டும். சரி, பிஜி முடிச்சுட்டாங்க, ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டாக்டராக அவங்களோட ப்ரொஃபஷனில் வெற்றி பெற வேண்டும், சாதிக்க வேண்டும். நான் மாணவர்களுக்கு சொல்லும்போது சொல்கிற கருத்தை உங்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன். ஒரு மருத்துவர் ஒரு 1000 பேருக்கு தன்னுடைய வாழ்நாளிலே அவர்களை உயிரை காப்பாற்றி மிகப்பெரிய சேவையாற்ற முடியும். ஒரு மாவட்ட ஆட்சியர் 1,00,000 பேருக்கு அவருடைய வாழ்வு மேம்பட உதவிகள் செய்ய முடியும். ஒரு ஆராய்ச்சியாளர், ஒரு கண்டுபிடிப்பாளர் கோடிக்கான பேருக்கு தங்களுடைய அந்த கண்டுபிடிப்பின் மூலமாக ஒரு பெரிய அரும்பணியை ஆற்ற முடியும். உங்களுடைய சேவை எவ்வளவு உன்னதமானது, எவ்வளவு அதிகமான அளவில் அதனுடைய பயனாளர்களை அடைகிறது என்ற அடிப்படையிலே உங்களுடைய வெற்றி போற்றத்தக்கதாக இருக்கும். இலக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு பொன்மொழி சொல்லுவாங்க, நான் செய்து முடித்து விட்டேன், இனிமேல் செய்வதற்கு எதுவும் இல்லை என்று நினைத்து அதன்
அடுத்த வினாடியாக வருகிற வாழ்க்கை அந்த மனிதனுக்கு நடைப்பிணம் போன்ற வாழ்க்கையாக இருக்கும். இலக்கு இல்லாத வாழ்க்கை. ஸோ இலக்கு மட்டுமே தான் வாழ்க்கையினுடைய உயிரோட்டம். இங்கே இருக்கிற பெற்றோர்களுக்கு தன்னுடைய பிள்ளையை மருத்துவராக ஆக்க வேண்டும் என்கிற இலக்கு, நான் சொல்லுவது அந்த பேரண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லா புரியும். ஒவ்வொரு வினாடியும் அந்த கனவு. மறைந்த குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னது போல கனவு கனவு காண வேண்டும். கனவு கனவு என்பது வேறு ஒன்றுமில்லை, இலக்கு. இந்த இலக்கு முடிஞ்சிருச்சு, அடுத்தது வாழ்க்கை முடிந்து விடவில்லை. உடனடியாக அடுத்த செகண்டே அடுத்த இலக்கு இருக்க வேண்டும், மிகப்பெரிய இலக்காக இருக்க வேண்டும். உள்ளுவதில் உள்ளல் உயர் உள்ளல்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய இலக்கை அடைவதற்கு முயற்சி செய்வது மட்டுமே இந்த வாழ்க்கையினுடைய அடிப்படையாக இருக்குமானால் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சிகரமாகவும் இந்த சமுதாயத்துக்கு மற்றவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய வாழ்க்கையாகவும் இருக்கும் என்ற அடிப்படையிலே அந்த பாதையிலே பயணித்து கொண்டிருக்கிற இந்த பாராட்டை பெற இருக்கிற வெற்றியாளர்களுக்கும் வருங்காலத்திலே வெற்றியை ஈட்டக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த நிறுவனத்தை மிகப்பெரிய போட்டிக்கிடையே அருமையாக நடத்தி கொண்டு வெற்றி படிகளில் ஏறிக்கொண்டிருக்கிற அவர்களுக்கும் வருங்காலத்திலே மேன்மேலும் உங்களுடைய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் என்ற அந்த வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு பாராட்டி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.